365 டேஸ் இன்ட்டு 24/7 எல்லாருமே ஹாப்பியாக இருக்கிறது இல்லை. லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஹாப்பி மூமெண்ட்ஸும் இருக்கும், சோகமான மூமெண்ட்ஸும் இருக்கும், பெயின்ஃபுல் மூமெண்ட்ஸும் இருக்கும். அது என்னன்னு தெரில. கிரகப்பிரவேசம் நெருக்கத்தில் இருக்கேன் நான். இந்த நேரத்தில் நான் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ண வேண்டிய நேரம். ஆனால் என்னன்னு தெரில, என் ஹெல்த் முடியலை. சர்ஜரி வேறு இருக்கோன்னிட்டாங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ தான் ரெஸ்ட் எடுக்க முடியாத சூழ்நிலை. கிரகப்பிரவேசத்துக்கு ஓடி 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 வேலை செஞ்சிட்ருக்கேன். ஏன்னா சில வேலைகளை நம்ம தான் செய்யணும். மற்றவங்க கிட்ட செஞ்சுருங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா மொத்த வீடு விற்கிறது, அது விற்கிறதுன்னு எல்லாத்தையும் விற்று மொத்த சேவிங்ஸையும் இந்த வீட்டில் தான் போட்டிருக்கோம். நம்மளோட ட்ரீம் இது. ஸோ அதுக்காக நம்ம உழைச்சி தான் ஆகணும். என்னால் முடியலை, சக்தி இல்லை. ஆண்டவா சக்தி கொடு, கடவுளே சக்தி கொடுன்னு சிவராத்திரி அன்னைக்கு 2-3 கோயிலுக்கு போயிருந்தோம். அன்றைக்கி நிறையா கேசி ஃபேமிலியன்ஸ் மீட் பண்ணியிருந்தேன். அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த யூடியூப் தான் எங்களை இணைச்சிருக்கு. அவ்வளோ பாசிட்டிவிட்டி, அவ்வளோ மோட்டிவேஷன். அதே மாதிரி உங்களுடைய சின்சியர் ப்ரேயர்ஸ், பாசிட்டிவிட்டி, உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் விஷஸ் எனக்கு வேணும். நல்லபடியாக கிரகப்பிரவேசத்தை முடிச்சிடணும். அதுக்கப்புறம் நான் ரெஸ்ட் எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் சர்ஜரியிலேருந்து தப்பிக்கிறது மாதிரி என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் நான் ஹெல்த்தை பார்த்துக்குவேன். அது வரைக்கும் எனக்கு சக்தி தேவை தான். கடவுளுடைய அருளும் எனக்கு தேவை தான். ஸோ ப்ளீஸ் உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் ப்ரேயர்ஸை எனக்கு கொடுங்க. என் ஹெல்த் பற்றின அப்டேட்ஸ்லாம் லாங் வீடியோவில் நான் கொடுக்குறேன். இந்த கிரகப்பிரவேச வேலையெல்லாம் நான் உங்களுக்கு அடிக்கடி போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு பெரிய 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 நன்றிகள். அப்படியே வெளியில் ராத்திரி 12 மணிக்கு காய்கறிகள் விற்றுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருந்தோம். பல்ப் மாதிரி இருக்கிற சொரக்காய், நல்லா நீட்டாக பாம்பு மாதிரி இருக்கக்கூடிய புடலங்காய், நாட்டு காய்கறிகள் இதெல்லாம் நான் முழுசாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அதெல்லாம் வாங்கிட்டு வந்து சமைக்கவும் செஞ்சுருந்தேன். ருசியாகவும் இருந்தது. இந்த மாதிரி காய்கறிகள் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். நான் இது வரைக்கும் லைஃப்பில் பார்த்ததில்ல. எனக்கு ரொம்பவே புதுசாக இருந்தது. அந்த கோயிலுமே நான் முதல் தடவையாக போயிருந்தேன். அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நான் ஃப்யூச்சர் விலாக்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அன்றைக்கி என்னை மீட் பண்ணி பேசின ஒருவருத்தருக்கும் நன்றிகள். சின்சியர் ப்ரேயர்ஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் அண்ட் விஷஸ் கொடுக்குற ஒருவருத்தருக்குமே நன்றிகள். இத்தனை நாள் சப்போர்ட் பண்ண மாதிரி எனக்கு இனிமேலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த புடலங்க தான் நான் சொல்லிட்டு இருந்தது. இந்த மாதிரி நான் படத்தில் தான் பார்த்துருக்கேன். நேரில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்றதை கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். சரிங்களா? டேக் கேர். டாட்டா. பாய்.